இவ்ளோ மல்டிபர்பஸ் யூஸ் பண்ற பவர் வீடர வேற எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? அதுவும் ஃப்ரீ அட்டாச்மெண்ட்ஸ் ரூ. 3000 டிஸ்கவுண்ட்னு சொன்னா நம்புவீங்களா? பவர் வீடர்னா களை எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லங்க. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சா ஆடி போயிருவீங்க. லட்சக்கணக்கில செலவு பண்ணி டிராக்டர் வாங்கிட்டீங்களா? போச்சு போங்க. இதே மாடல இந்த பிரைஸ்ல நீங்க வாங்கிட்டா என் தெய்வதைக்கே மாறு வேஷமா அக்கா ராணிக்கெங்கே ஏழ வேஷமா அண்ணமோர அப்பஸ்தானந்த என்னக்கா பண்ணிட்டு இருக்க? ஒரு வார்த்தை தம்பிகிட்ட சொன்னீங்கன்னா அந்த வேலையை நான் பார்த்துருக்க மாட்டேனா? உன்கிட்ட சொன்னாலும் வேலை நடக்காது. ஆளுங்கள கூப்பிட்டாலும் வரமாட்டாங்கன்னு சொல்லி தான்டா நானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். தள்ளு முதல்ல. உனக்கு போயிட்டு ஃபீல் பண்ண பாரு. என்னைக்கு முடியறது? வா இங்க. உனக்கு ஒண்ணு காட்டுறேன். இங்க பாத்தியா? என்னடா இது பவர் டில்லரா? பவர் டில்லர்லாம் 1,50,000 2,00,000 சமாச்சாரம். இது பவர் வீடர். அதுவும் சாதாரண பவர் வீடர் இல்ல. நம்ம எம்டிஎம்மோட டபுள் சஸ்பென்ஷன் காவேரி பவர் வீடர். காவேரின்ற டபுள் சஸ்பென்ஷன்ற கொஞ்சம் தெளிவா சொல்லு. சொல்றேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது முழுக்க முழுக்க ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. இது ஃபுல்லாவே பவர் வீடரை பத்தி இன்ஃபர்மேஷன் வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்ப பாத்தீல்ல காவேரி பவர் வீடர். அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா, நீ ஈஸியாவே களை எடுத்துக்க முடியும். வட்டப்பாத்தி போட்டுக்கலாம். சேத்துழவுமே பண்ணிக்க முடியும். இப்ப நீ இவ்வளவு நேரம் களை எடுத்தியே, எவ்வளவு நேரம் ஆகியிருக்கும் சொல்லு? இதுவே ஒரு ஆள விட்டு களை எடுத்தா எவ்வளோ கூலி செலவு பண்ணியிருப்போம். ஆனா அந்த ஒரு பவர் வீடர் இருந்தா போதும். இந்த 1 மணி நேரத்துல இந்த இடத்த நீ ஃபுல்லாவே களை எடுத்துக்க முடியும். பவர் வீடர் பார்த்துருக்கேன். ஆனா அதுல டபுள் சஸ்பென்ஷன்லாம் பார்த்ததே இல்லையேடா. இதுல இருக்கு. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஏன்னா பக்கத்து வீட்டு மாயாண்டி சித்தப்பாவோட பவர் வீடர பார்த்துட்டு நீ பேசுற. ஆனா இதுல டபுள் சஸ்பென்ஷன் ஏன் குடுத்துருக்காங்க தெரியுமா? வைப்ரேஷன கண்ட்ரோல் பண்றதுக்காக குடுத்துருக்காங்க. இத வச்சு வைப்ரேஷன் கண்ட்ரோல் ஆகுறதுனால உனக்கு மிஷினோட பார்ட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகுது. நீ நல்லா நோட் பண்ணி பார்த்திருந்தீன்னா, பக்கத்து வீட்டு மாயாண்டி சித்தப்பா நெறைய வாட்டி அவரோட பவர் வீடர சர்வீஸ் கொண்டு போயிருப்பாரு. இதுக்கெல்லாம் காரணம் அது வைப்ரேஷன் தான். ஸோ அத தடுக்கிறதுக்கு தான் டபுள் சஸ்பென்ஷன் வச்சு குடுத்துருக்காங்க. ஓ! அப்போ வைப்ரேஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கும், ஸ்பேர்ஸ் வந்து டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு தான் நம்ம சஸ்பென்ஷன் யூஸ் பண்றோமா? அது மட்டும் கிடையாது. இப்போ நார்மல் பவர் வீடர் நீ எடுத்துக்கிட்டேன்னா வச்சுக்க, வைப்ரேஷன்னால ஃபியூவலுமே அது ஓவரா குடிக்கும். ஆனா அதில வைப்ரேஷன் குறைஞ்சாலே ஃபியூல் எஃபிஷியன்சியுமே ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். அதனால நீ ஒரு லிட்டருக்கு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே ஓட்டிக்கலாம்னு வச்சுக்கயேன். இதோட ஸ்பெக்க சொல்றேன் கேட்டுக்கோ. இப்போ இதில 7 எஸ்பி பெட்ரோல் இன்ஜின் குடுத்துருக்கோம். அதனால வந்துட்டு பவரும், பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப பயங்கரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதில இருக்க 32 பிளேடு பயங்கரமா களைய எடுத்து குடுத்துரும். இப்போ கியர் சிஸ்டம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஃப்ரண்ட்ல 2 கியரும், ரிவர்ஸ்ல 1 கியரும் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப லேடீஸும் வீட்ல ஓட்டிக்கிறாங்க. அதுக்காக இதில ஹைட் அட்ஜஸ்ட்மென்ட்டும் குடுத்துருக்காங்க. சேஃப்டி கிளட்சுமே குடுத்துருக்காங்க. இந்த சேஃப்டி கிளட்ச் எதுக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நார்மலா ஒரு பவர் வீடர் எடுத்துட்டு ஓட்டும்போது நீ விட்டோம்னா அது என்ன பண்ணும்னா போகும். ஆனா இதில சேஃப்டி கிளட்ச் குடுத்துருக்கிறதுனால, நீ விட்ட அடுத்த செகண்ட் மிஷின் அதே இடத்துல நிக்கும். உனக்குமே எந்த பாதிப்பும் வராது. ஓட்டுறதுக்கெல்லாம் எப்படிடா இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்குமா? நான்லாம் ஓட்டலாமா? நீ எல்லாம் தாராளமா ஓட்டிக்கலாம். அதுக்காக ஹைட் அட்ஜஸ்ட்மென்ட் குடுத்துருக்காங்க. உன் ஹைட்டுக்கு ஏத்த மாரி நீ இறக்கி வச்சு நீ ஈஸியாவே ஓட்டிக்க முடியும். சரி இந்த பவர் வீடர வச்சு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கலாம் சொல்லு? அதான் ஆரம்பத்திலேயே சொன்னியே, களை எடுத்துக்கலாம், வட்டப்பாத்தி எடுத்துக்கலாம், தேத்துழவு ஓட்டிக்கலாம். ஓகே. அதெல்லாம் ஓகே தான். ஆனா இந்த பவர் வீடர வச்சு நீ மல்டி பர்ப்பஸா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ட்ராலி அட்டாச்மென்ட் போட்டு 500 கிலோ வரைக்கும் தூக்கிட்டு போய்க்க முடியும். அதே மாதிரி ஹெச்டிபி பம்ப் போட்டு நம்ம தோட்டத்துக்கு மருந்துமே அடிச்சுக்க முடியும். ட்ராலிலாம் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா, நம்ம கிட்ட தான் டிராக்டர் இருக்கே. சரி இந்த டிராக்டர் என்ன ரேட் வருது சொல்லு பார்ப்போம்? என்ன ஒரு 5,00,000 6,00,000? ரூ. 6,00,000 7,00,000 குடுத்து வாங்குற டிராக்டர் செய்யற வேலையும், செய்யாத வேலையும் வெறும் ரூ. 37,990 குடுக்குற நம்ம எம்டிஎம்மோட டபுள் சஸ்பென்ஷன் காவேரி பவர் வீடர் செஞ்சா எப்படி இருக்கும்? என்னடா சொல்ற? வெறும் 37,990 தானா? நீ எத்தன வாட்டி சொன்னாலும் வெறும் ரூ. 37,990 தான். நல்ல வேலைடா நம்ம வாங்கிட்டோம். நம்ம மட்டும் தான் வாங்கணும்னு நினைக்காத. பக்கத்து வீட்டு மாயாண்டி சித்தப்பாவுக்கும் நம்ம ரெஃபரல் போனஸ் வச்சு அவருக்கும் வாங்கி குடுப்போம். எதுக்குடா அவருக்கெல்லாம் வாங்கி குடுத்த? நம்ம வாங்குனதோட விட்டுற வேண்டியது தானே? இந்த டைம்ல இந்த மிஷின வாங்க போம்போது, நம்ப அவங்களுக்கு ரெஃபர் பண்ணும்போது, நமக்கு ஒரு ரெஃபரல் போனஸுமே குடுக்குறாங்க. அத வச்சு தான் இன்னைக்கு சமைக்கிறதுக்கு வீட்டுக்கு ஜாமாவே வாங்கிட்டு வந்தேன். சூப்பர்ரா! ரெஃபரல் போனஸ்லாம் குடுக்குறாங்களா? ஆமா. ஆமா. அது போக இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தியே, பிளேடும், ரிட்ஜரும் மிஷினோட வந்துரும். மத்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் காசு வாங்கியிருக்கோம். அதுக்கும் வர்றேன். ஆமா ரிட்ஜரும், பிளேடும் மிஷின் கூட வந்துருதா? அது இல்லாம 3 அட்டாச்மெண்ட்ட ஃப்ரீயா குடுக்குறாங்க. அதுவும் ரூ. 3000 டிஸ்கவுண்டோட குடுக்குறாங்க. இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா? ஆமா. அப்ப என்னோட ஃப்ரெண்ட் காமாட்சிக்கும் கால் பண்ணி, ரெஃபரல் போனஸ் வாங்கிட வேண்டியது தான். அப்ப இப்பவே சீக்கிரம் அவங்களுக்கு அந்த போஸ்டர் அனுப்பிவுட்டு, அவங்களையும் கிளம்பி கம்பெனிக்கு வர சொல்லு. இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இத பத்தின இன்னும் தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னா, இப்பவே ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.